الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الخلق محمد بن عبد الله صلى الله عليه وعلى آله وأصحابه أجمعين أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي اللهم صل على محمد وعلى ال محمد كما صليت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد اللهم بارك على محمد وعلى ال محمد كما باركت على ابراهيم وعلى ال ابراهيم انك حميد مجيد. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சாந்தி சமாதானம் நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்கள் உற்றார் உறவினர்கள், சஹாபா தோழர்கள், தாபிஈன்கள், தபூ தாபிஈன்கள், குறிப்பாக நாம் அத்தனை பேர்கள் மீது மீண்டும் நடவட்டமாக. அன்பான சகோதரர்களே, பெரியவர்களே, புனிதமிக்க ரமதான் மாதத்தில் நாம் செய்கிற அமல்களில் ஒரு அமலாக பார்க்கப்படுவது சதக்காத்துகள், தான தர்மங்கள். இந்த சதக்காத்தில் உண்டான ஒரு அஜாயிப், ஒரு ஆச்சரியம் என்னவென்றால், தான தர்மம் நாம் செய்கிற பொழுது நமக்கு கிடைக்கிற மிகப்பெரிய பயன்கள், அது ஒரு பெரிய ஆச்சரியத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் நஷ்டம் ஏற்படாத ஒரு வியாபாரத்தை போன்றது. ஆகிரத்திற்கு நாம் செய்கிற மிகப்பெரிய முதலீடாகவே அந்த சதக்காத்துகளை பார்க்கப்படுகிறது இஸ்லாமிய பார்வையில். அதில் எந்தவித அந்த வியாபாரத்தில் எந்த நஷ்டமும் ஏற்பட போவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸத் மின் சதகா, நீங்க தர்மம் செய்வதால் உங்களுடைய பொருளாதாரம் எந்த குறைவும் ஏற்பட போவதில்லை. அது எடுக்க எடுக்க ஊறிக்கொண்டு இருக்கக்கூடியதாகத்தான் அந்த சதக்கா இருக்கிறது. எனவே தான் அஜாயிப் என்று சொல்கிறார். தான தர்மம் என்பது ஒரு பெரிய ஆச்சரியமான இபாதத்தாக இருக்கிறது. இபாதத்திலே ஒரு ஆச்சரியமானது. எதுவுமே எடுக்க எடுக்க குறைய வேண்டும், ஆனால் எது கொடுக்க கொடுக்க அது வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இபாதத்தாக இந்த தான தர்மங்கள் இருக்கிறது. அதற்கு பெரிய எடுத்துக்காட்டாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ் கமஸலி ஹப்பா. ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அவர்கள் பொருளாதாரத்தை செலவு செய்கிறார்களே, அதற்கு ஒரு உதாரணம் சொல்லட்டுமா? ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டுமானால் கமஸலி ஹப்பா, ஒரு வித்தை போன்று அதற்கு உதாரணம், ஒரு வித்தை போன்றது. அது 57 சனபீல ஃபீ குல்லி சும்புலத்தின் 100 ஹப்பா. அது 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஒரு வித்து 7 கதிர்களை முளைக்க செய்கிறது. ஃபீ குல்லி சும்புலத்தின் 100 ஹப்பா. ஒவ்வொரு அதனுடைய வித்துக்களிலும் அந்த மிகப்பெரிய பிரமாண்டமான 100 தானியங்கள் அங்கு உருவாகி விடுகிறது. அப்படியானால் நீங்கள் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள். இப்படித்தான் சதக்காவினுடைய வளர்ச்சி இருக்கிறது. சதக்கா கொடுக்க கொடுக்க உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவாக்கி கொடுக்கும். அது மட்டுமல்ல, தான தர்மம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான இபாதத். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நம்முடைய பாவங்களை அது அணைத்து விடுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, துத்ஃபில் ஹஃபாயா கமா யுத்ஃபில் மாஉ அன்னார் என்று சொன்னார். எப்படி நெருப்பை தண்ணீர் அணைக்கிறதோ அதுபோன்று உங்களுடைய தான தர்மங்கள் உங்களுடைய பாவங்களை கழுகி அணைத்து விடுகிறது. அவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு இபாதத். மரணித்த பிறகும் ஒரு நன்மை கிடைக்கிறது என்று சொன்னால் அது சதக்காவில் மட்டும்தான் கிடைக்க முடியும். இதா மாத்தல் அபுது இன் கத அமலு இல்லா பிஸலாத் சதகத்துன் ஜாரியா. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சதகத்துன் ஜாரியா என்கிற அந்த தான தர்மம் இருக்கிறது, நிரந்தரமான ஒரு கூலியை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. கபருக்கு போன பிறகும் நமக்கு நன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் எல்லா நபி தோழர்களும் தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக இருந்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்கிட்ட அனைவர்கள்ட்டையும் சொல்றாங்க, அலா குல்லி முஸ்லிமின் சதகா என்று சொன்னார்.
எல்லா முஸ்லிம்களும் சதக்கா செய்ய வேண்டும் என்று சொன்னார். அது ஏழை பணக்கார யாராக இருந்தாலும் சரி, அனைவர்களும். ஜக்காத்து தான் வசதி படைத்தவர் கொடுக்கக்கூடிய ஒரு அமலாக இருக்கிறது. சதக்காவை பொறுத்த வரையில அவர் ஏழையாக இருக்கக்கூடியவரும் கொடுக்க வேண்டிய ஒரு அமலாக இருக்கிறது. அதனாலதான் சொன்னாங்க, அலா குல்லி முஸ்லிமின் சதக்கா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அனைத்து முஸ்லிம்களும் சதக்கா கொடுப்பது வாஜிபாக இருக்கிறது. உடனே இருந்த சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் வ இல்லம் நஜித், நாங்கள் தர்மம் கொடுக்கிறதுக்கு பொருளாதாரம் எங்களிடத்தில் இல்லை என்றால் என்ன செய்வது என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் உழையுங்கள். எதற்காக? உங்களுக்காக மட்டுமல்ல, தர்மம் செய்வதற்காக வேண்டியே நீங்கள் உழைப்பு செய்யுங்கள் என்று சொன்னார். அவ்வளவுதான் நபிகள் நாயகத்தினுடைய இந்த வார்த்தை. காலையிலே நாங்கள் கடைவீதியிலே பார்க்கிறோம், சஹாபா பெருமக்கள் மூடை தூக்கி கொண்டு இருப்பதை நாங்கள் பார்த்தோம். அறிவிப்புல பார்க்க முடிகிறது. எதற்கு தெரியுமா? அவர்களுடைய வயிற்றை கழுவதற்கு மட்டுமல்ல, அவர்களுக்காக வேண்டி மட்டுமல்ல, பிறருக்கு தர்மம் செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டியே உழைத்த ஒரு சமூகம் என்றால் அது இஸ்லாமிய சமூகம். அதுவும் நமக்கு முன் சென்ற சஹாபா பெருமக்கள் ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன். அப்படி இந்த தர்மத்துல அவ்வளவு பெரிய கூலி இருக்கிறது என்பதை சரியாக உணர்ந்திருந்தார். சில சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, ஃபஇல்லம் நஜித், நாங்க உழைப்பதற்கு கூட முடியாமல் இருக்கிறோம், என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு பாதிக்கப்பட்டவருக்கு வழிகாட்டுங்களே. உங்கள்கிட்ட தெரிகிற ஒருவர் வழி கேட்கிறார், எங்கேயாவது செல்வதற்கு வழி கேட்கிறார், அவருக்கு வழிகாட்டுங்கள். அதுவே சதக்கா என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சதக்காவுக்கு இப்படி ஒரு விளக்கத்தை கொடுத்தார். இப்படியாவது நீங்கள் தர்மம் செய்யுங்கள். அதில் இன்னொரு சஹாபி கேட்கிறார், வயிலம் நஜித், அதற்கும் எங்களால் முடியவில்லை, யார சொல்லலாம், நாங்கள் என்ன செய்வது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய நண்பர்களை முஸ்லிமை பார்க்கிற பொழுது புன்னகையுங்கள், அவரை பார்த்து புன்னகையுங்கள், அதுவும் சதக்கா என்று சொன்னார். மலர்ந்த முகத்தோடு அவர்களை வரவேற்றுக் கொள்ளுங்கள், அதுவும் சதக்கா. எந்த அளவுக்கு சதக்காவை விரிவுபடுத்தி சொல்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு முடியவில்லைன்னா என்ன செய்வது? யார சொல்லலாம், நன்மையை ஏவுங்கள். அதற்கு முடியவில்லைன்னா என்ன செய்வது? யார சொல்லலாம், நீங்கள் அமைதியாக இருப்பதும் கூட ஒரு கட்டத்தில் அது தர்மமாக சதக்காவாக பார்க்கப்படுகிறது என்று சதக்காவினுடைய அந்த வாசலை விரிவுபடுத்தி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அருமையானவர்களே, எல்லா சஹாபாக்களும் தான தர்மம் செய்வதில் முன்னணியில் இருந்திருக்கிறார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை எடுத்துக்கொள்வோம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் அவர்களுடைய பொருளாதாரத்தினுடைய எவ்வளவு தொகை அவர்கள்ட்ட இருந்ததுன்னா 40,000 திர்கம் அல்லது தீனார் அவருடைய கையில இருந்தது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு கிட்டத்தட்ட 20 அடிமைகளை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கொடுமைப்படுத்தப்பட்டு கொண்டிருந்த அடிமைகளை, 20 அடிமைகளை தர்மத்தின் அடிப்படையிலே அவர்கள் உரிமையிட்டிருக்கிறார். கடைசியில் அவர்களுடைய பொருளாதாரத்தினுடைய மொத்த சொத்து மதிப்பை நபிகள் நாயகத்தினுடைய சபையில அவர்கள் தாக்கல் செய்கிறார்கள். தபூக் போரினுடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒன்றிணைந்து பயணித்த அபூபக்கர், பொருளாதாரத்தினுடைய உச்ச நிலையில் இருந்த அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு தான தர்மம் செய்வதிலே அவர்கள் மிகப்பெரிய கொடைவள்ளலாக இருந்தார்கள். கடைசியில் அவர்களுடைய பொருளாதாரம் தபூக் போர் நேரத்தில் போருக்கு நிதி கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிப்பு செய்கிற பொழுது தனது இல்லத்தில் இருந்த அனைத்து பொருளையும் கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் தர்பாரில் அவர்கள் ஒப்படைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உங்களுக்காக என்ன வைத்திருக்கிறீர்கள்? அப்பொழுதுதான் தங்களுடைய சொத்து மதிப்பை அல்லாஹ்வுடைய தூதருடைய தர்பாரில தாக்கல் செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்காக வேண்டி அல்லாஹும் ரசூலும் போதும் என்று நான் வைத்து விட்டு வந்து விட்டேன். அப்படியானால் அனைத்து பணங்களையும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தானம் தர்மம் செய்து முதன்மை இடத்தை பிடித்தார்கள் சித்திகுல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆச்சரியமான தர்மம். அது அடுத்து உமர் கத்தாபை எடுத்துக்கொள்வோம். அவர்களும் தர்மத்தில் எந்த அளவுக்கு உயர்ந்திருந்தார்கள் பாருங்க. அவர்களுக்கு சஹீஹுல் புகாரியில பதிவு செய்யப்பட்ட செய்தி, அவர்களுக்கு கைபர் போர்க்களத்தின் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த கைபர் ஏரியாவில் ஒரு இடம், ஒரு பெரிய இடம் அவர்களுக்கு கிடைக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர்கிட்டே வந்து ஆச்சரியத்தோடு சொல்றாங்க, அஸாப உமர் பி கைபர் அர்தன்
فأتى النبي صلى الله عليه وسلم فقال أصبت أرضا لم أصب مالا قط அப்படிங்கிறார். இதுவரைக்கும் எனக்கு இப்படி பிரம்மாண்டமான சொத்து இருந்ததே இல்லை என்னுடைய ஹயாத்தில். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அவர்கள் எவ்வளவு சந்தோஷமா சொல்றாங்க, இதுவரைக்கும் இவ்வளவு பிரம்மாண்டமான நிலப்பரப்புல உண்டான சொத்து எனக்கு இருந்ததே இல்லை யாரும் சொல்லலாம். இப்பொழுது எனக்கு ஹைபர் பகுதியில ஒரு பிரம்மாண்டமான சொத்து கிடைத்திருக்கிறது. ஹைபர் போர் இடத்தில் ஹைபர் பகுதியில சொத்து கிடைத்திருக்கிறது என்றால் அந்த நிலம் சாதாரண நிலம் அல்ல. நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதிகம் பெரித்தம்பழம் மரம் முளையக்கூடிய வளரக்கூடிய ஒரு இடம், பெரிய தோப்பு இருக்கிறதுன்னு அர்த்தம். எனக்கு இவ்வளவு பெரிய தோப்பு கிடைத்திருக்கிறது யாரும் சொல்லலாம். சந்தோஷமாக தன்னுடைய சொத்தை அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட சொல்லி காட்டி விட்டு அடுத்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே இன்ஷித்த நீங்கள் விரும்பினால் தஸத்தக்து நான் அனைத்தையும் தர்மம் செய்து விடுகிறேன். தான் நேசிக்கிறாங்க. இதுவரைக்கும் என்னுடைய ஹயாத்துல இப்படிப்பட்ட பிரமாண்டமான சொத்து யாரும் சொல்லலாம் எனக்கு இருந்தது இல்லை. அப்படியானால் அவ்வளவு பெரிய சொத்து எனக்கு இப்பொழுது இருக்கிறது. அந்த ஆசையோடு அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்து சொல்றாங்க, நான் இந்த சொத்தை தர்மம் செய்யலாம்னு நினைக்கிறேன். தஅமுருனி, எனக்கு நீங்க ஏதாவது கட்டளை இடுங்கள், அந்த சொத்தை என்ன செய்ய வேண்டும் என்று தஅமுருனி எனக்கு சொல்லுங்கள், யார சொல்லலாம், கட்டளை இடுங்கள், நான் செய்ய தயாரா இருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன் ஷித்த ஹப்பஸ்த, நீ விரும்பினால் அதை கையகப்படுத்திக்கொள், அந்த சொத்தை உன்னுடைய கையில வைத்துக்கொள், அதனுடைய பூமி உன்னது கையில் இருக்கட்டும், அதில் வரக்கூடிய விளைச்சலை நீ தர்மம் செய்துவிடு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசனை கொடுக்கிறார். அதே போன்று இதை கேட்டவுடன் அவர்கள் அடுத்த முடிவு என்ன எடுத்தார்கள் தெரியுமா? இவ்வளவு தூரத்துக்கு சொல்லப்பட்ட பிறகு அவர்கள் சொல்கிறார்கள், ஃபதஸத்தக உமரு அன்னஹு லா யுபாஉ அஸ்லுஹா. அவர்கள் வக்ஃப் செய்றாங்க, பொது சொத்தாக வக்ஃப் செய்றாங்க. அந்த வக்ஃப்ல அவர்கள் கண்ட ஷரத்தை பாருங்கள், லா யுபாஉ அஸ்லுஹா வலா யுஹபு வலா யுரிசு. அது மூன்று வகையான நிபந்தனையோடு அவர்கள் வக்ஃப் செய்றாங்க. இது என்னுடைய ஹயாத்துக்கு பிறகு விற்கப்படக்கூடாது, என்னுடைய வாரிசுகள் யாரும் இதை உரிமை கொண்டாடக்கூடாது. இது ஏனென்றால் அவர்கள் மேல உள்ளது மட்டும்தான் தர்மம் என்று சொல்லியிருக்காங்க, நிலம் அவர்களுடைய பேர்ல இருக்கிறது, அதனால வாரிசுக்காக வேண்டி யாரும் வந்து விடக்கூடாது. எனவே இது யாருக்கும் வாரிசாகவும் போகாது. அது மட்டுமல்ல, இது கண்டிப்பான முறையில இது தர்மமாகவே கருதப்படுகிறது. யாருக்கெல்லாம் தர்மம் தெரியுமா? மினல் ஃபுக்ரா, ஃபுக்ராக்களுக்கு, மினல் அகாரிப், எனது குடும்ப நெருங்கிய உறவினர்கள யாராவது ஃபக்கீர்களா இருந்தால் அவர்களுக்கு இதுல பங்கு இருக்கிறது. இங்கு யாரெல்லாம் விருந்தாளியாக வருகிறார்களோ அவர்களுக்கு இதுல பங்கு இருக்கிறது. என்னுடைய ஹயாத்துக்கு பிறகு இதை யாரு பராமரிக்கிறார்களோ பராமரிக்கிறவருக்கு அவருக்கு உரிய அளவில் அதிலிருந்து பங்கெடுத்துக் கொள்ளலாம் என்கிற நிபந்தனையோடு அந்த அற்புதமான சொத்தை வக்ஃப் செய்தார். இவர்கள் எவ்வளவு பெரிய ஒரு தர்மத்திற்கு வித்திட்டு இருக்கிறார்கள் பாருங்கள். ஆக அபூபக்கருடைய தர்மம் இந்த அளவுக்கு இருக்கிறது. உமர் கத்தாபுடைய தர்மம் தங்களுடைய ஆசையாக இருந்த சொத்தையும் அவர்கள் வக்ஃப் செய்கிற அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு அந்த தாராள சிந்தனையை கொடுத்திருக்கிறார். அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய தர்மம் சுப்ஹானல்லாஹ், நீங்க வரலாற்றில் நெடுக பார்க்கலாம். நெருக்கடி ஏற்படுகிற பொழுதெல்லாம் உஸ்மானுடைய பொருளாதாரம் பெரிய அளவில் உதவியாக இருந்திருக்கிறது. தபூக்கு போர் என்கிற நெருக்கடியின் பொழுது அவர்கள் கொடுத்த தான தர்மம் என்பது உச்சத்தை அடைகிறது. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா தர்ர உஸ்மானு மா அமில பஅதல் யௌம் என்று சொன்னார். இப்பொழுது கொடுத்திருக்கிற தர்மம் உஸ்மான் இந்த தபூக்கு போருக்கு அள்ளி கொடுத்திருக்கிறாரே, அந்த உஸ்மானுக்கு இப்பொழுது நான் அறிவிப்பு செய்கிறேன், அல்லாஹ்வுடைய தூதருடைய அறிவிப்பு. இதற்கு பிறகு உஸ்மான் எந்த பாவம் செய்தாலும் சரி அந்த பாவத்தை அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான், அவர் விரும்பிய பாவத்தை செய்யட்டும். காரணம் அவர் கொடுத்த தர்மம் அவ்வளவு பிரமாண்டமான. அப்படின்னா அர்த்தம் நீ பாவம் செய்ய அர்த்தம் அல்ல, அல்லது அவர் பாவம் செஞ்சா அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஊக்கத்தை கொடுக்கவில்லை. அவர் பாவம் செய்ய மாட்டார், அது வேறு விஷயம். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை செய்கிறார்கள், உஸ்மான் இதற்கு பிறகு எந்த பாவம் செய்தாலும் அல்லாஹ் அதை முன்கூட்டியே மன்னித்து விட்டான், அட்வான்ஸா மன்னிக்கப்பட்டவராக உஸ்மானை பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு அண்டி கொடுத்தார். அது மட்டுமா, அன்றொரு நாள் மக்காவிலிருந்து கூட்டம் கூட்டமாக மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்து விட்டார். மதீனாவுடைய நிலைமை என்ன தெரியுமா?
அங்க இருக்கக்கூடிய பகுதியில வசிக்கிற மக்களுக்கு குடிப்பதற்கு சரியான தண்ணி இல்லை. ஒரு கிணறு மட்டும் இருந்தது. அந்த கிணற்றிலிருந்து ஒரு நல்ல தண்ணி வந்து கொண்டு இருந்தது. அது ஒரு யூதனுக்கு சொந்தமான கிணறு. அந்த கிணற்றிலிருந்து இஸ்லாமியர்கள் தண்ணீர் எடுக்கிறார்கள். ஆனா அந்த யூதன் தடை செய்து விட்டான். மக்களினுடைய நெருக்கடி வர வர தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டு விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அறிவிப்பு செஞ்சாங்க. பிஹ்ர ரூமா அதற்கு பேர். பிஹ்ர ரூமாவை யாரு விலைக்கு வாங்கி வக்ஃப் செய்கிறார்களோ ஃபலஹுல் ஜன்னah. இதுதான் ஒரு வார்த்தை, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தை. யாரு அதை விலைக்கு வாங்கி வக்ஃப் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்தார். இதை கேட்ட உஸ்மான் அங்கு போய் அவர்கிட்ட பேரம் பேசுகிறார். அந்த கிணற்றை எங்களுக்கு விலைக்கு கொடு என்று. அவன் சொன்ன பாதி கிணற்றை வேண்டுமானால் உனக்கு விலைக்கு தருகிற. சஹீஹுல் புகாரியிலே சிறிய அளவிலும் மற்ற வரலாற்று செய்திகளில் பிரமாண்டமான செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நிறைய தகவலோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ரூமா என்கிற கிணற்றை பாதி உங்களுக்கு நான் விலைக்கு பேசுகிறேன். அது எப்படி பாதி என்றால், ஒரு நாள் இஸ்லாமியர்கள் தண்ணி எடுத்துக் கொள்ளட்டும், மறுநாள் எங்கள்கிட்ட ஒப்படைக்கட்டும். ஒரு நாள் மட்டும்தான், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி எடுப்பு. இதான் பாதி கிணறு. இந்த பாதி கிணற்றிற்கு அவன் கேட்ட தொகை என்ன தெரியுமா? 12,000 தீனார் அல்லது திர்ஹம் நீ கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். அதை உடனே கொடுத்தார். கொடுத்து முஸ்லிம்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்தார்கள். இந்த பிஹ்ர ரூமா, பிஹ்ரன கிணறு, ரூமான்னு அதற்கு பேர். இந்த பிஹ்ர ரூமா உங்களுக்கு வக்ஃப் செய்யப்படுகிறது, இன்றைய நாளில் போய் தண்ணீர் எடுங்கள் என்று சொன்னார். ஆனால் ஒரு சில காலங்கள் கழித்த பிறகு அந்த யூதனுக்கு ஒரு வகையான பொறாமை ஏற்பட்டது. யூதர்களுடைய யதார்த்த குணமே அப்படித்தான். ஹசதன் ஒபி அன்ஃபஸிம், அவருடைய உள்ளங்களிலே பொறாமை எப்பொழுதுமே இருக்கும் இஸ்லாமியர்கள் மீது. எனவே அவர்கள் என்ன செய்தான் தெரியுமா? அவன் இஸ்லாமியர்கள் ஒரு நாள் விட்டு தண்ணி எடுப்பதை கூட அவன் தடை செய்து விட்டான். இல்ல, தண்ணீர் இன்னைக்கு தர முடியாது, நீ கிணற்ற வேண்டுமானால் முழுசா வாங்கிக்கொள், பாதி கிணறெல்லாம் தர முடியாது என்று பணத்தை வாங்கிவிட்டு இப்படி மாறு செய்து விட்டான். ஆட்சி அதிகாரம் அப்ப நம்ம கையில இல்லை. அப்பதான் முன்னேறிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்பொழுதுதான் சமூகம் வந்து கொண்டு இருக்கிறது, இஸ்லாமிய மக்கள் தொகை கூடிக்கொண்டு இருக்கிறது. அதற்கு பிறகு மீண்டும் அவர்கள் விலை பேசுகிறார்கள். 35,000 திர்ஹமும் தீனாரும் நீ கொடுத்தால் உனக்கு இந்த கிணற்றை முழுமையாக தருகிறேன். மீண்டும் அந்த தொகையை கொடுத்து வாங்கினார். ஃபலஹுல் ஜன்னah. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிஹ்ர ரூமானை யார் வாங்கி தர்மம் செய்து வக்ஃப் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொர்க்கம் என்றார்கள். அதில் முந்திக் கொண்டார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வரதா. அப்படிப்பட்ட தியாகங்களை செய்திருக்கிறார். அடுத்து அலி ரலியல்லாஹு, 4 கலீஃபாக்களும் இதுல எந்த அளவுக்கு முன்மாதிரியா இருக்கிறார்கள் என்பதற்கு தான் இந்த தகவலை சொல்கிறேன். அலி ரலியல்லாஹு அவர்களுடைய தர்மத்தை பாருங்கள். அவர்கள் ரொம்ப வறியவர்களாக இருந்தார். அவர்களுடைய வேலை என்ன தெரியுமா? தொழில். மதீனாவுல இருக்கக்கூடிய பேரித்த மர தோட்டங்களுக்கு போய் தண்ணீர் பாய்ச்சுவது, இது அவர்களுடைய வேலை. ஒவ்வொருத்தருக்கு தோப்பு சொந்தமா இருக்கும். இவங்க போய் ஆள் கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்து அந்த தோப்புகளுக்கு, அங்க இருக்கக்கூடிய ஈச்ச மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுவது. இப்படி ஒரு 10 தோப்புகளுக்கு தண்ணீர் பாய்ச்சினா கிடைக்கிற தொகை 1 தீனார் 2 தீனார். அதுதான் அவர்களுடைய குடும்ப செலவுக்கு அன்னைக்குள்ள கனாஅத்துக்கு அது மட்டும்தான். இதைத்தான் அவர்கள் செய்து கொண்டு, அதனால தான் ஒரு நாள் பதிவு செய்யறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட வந்து, ஃபாத்திமாவே, நான் தண்ணீர் அரைத்து தண்ணீர் எடுத்து என் கையெல்லாம் என் தோல் புஜமெல்லாம் வலி ஏற்படுகிறது. ஃபாத்திமாட்ட சொல்றாங்க. கணவன் ஒரு மனைவி கிட்டத்தானே தன்னுடைய இது மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள முடியும். அது சொல்லும்போது ஒரு வகையான ஆறுதல். அது வேறு தலைப்பில் பேச வேண்டிய விஷயம். ஃபாத்திமா கிட்ட அவர்கள் சொல்றாங்க, நான் தண்ணீர் அரைத்து தண்ணீர் எடுத்து என்னுடைய தோல் புஜமெல்லாம் வலிக்கிறது ஃபாத்திமாவே. ஃபாத்திமா சொன்னாங்க, மாவரைத்து என் கையெல்லாம் காய்ச்சி போய்விட்டது. வாருங்கள் இருவரும், வரலாற்றில் பதிவு செய்யப்பட்ட செய்தி, வாங்கள் இருவரும் ரசூலுல்லாஹ்ட்ட போ. அது வேற ஒரு வரலாறு, வேற இடத்தில் சொல்ல வேண்டிய தகவல். விஷயத்துக்கு வருகிறேன். இப்படி கஷ்டப்பட்டு தண்ணீர் இறைக்கிற இந்த அலிக்கு ஒரு பெரிய ஆசை. எப்படி ஆசைன்னா, தர்மம் செய்யணும்னு ஒரு ஆசை. அந்த தர்மம் எப்படி செய்யணும் பாருங்க. தர்மம் செய்வதில் கூட ஒரு சுவை. சும்மா ஏன்னா தர்மம், நிறைய பேர் தர்மம் செய்யறாங்க, சதக்கா பண்றாங்க. என்ன செய்ய வந்து கேட்டுட்டான, தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்கப்பட்டு தர்மம் செய்தார்.
வெறுப்புக்கு உள்ளாக்கப்பட்டு, நெருக்கடிக்கு உள்ளாக்கப்பட்டு, கேட்டுவிட்டார் கொடுக்கவில்லை என்றால் கஞ்சன் என்று சொல்லிவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி தருவோம். இப்படி தர்மத்தினுடைய வகைகள் பல வகை இருக்கிறது. ஆனா அலியை பொறுத்தவரையில தர்மம் செய்ய வேண்டும் என்கிற ஆசை, அதுவும் சுவையோடு செய்ய வேண்டும். அதுல கூட ஒரு ரசனை, இந்த ரசனையோடு நான் தர்மம் செய்ய வேண்டும். என்ன ரசனம் தெரியுமா? அவர்கள் இப்படி யோசிக்கிறார், நான் காலையில் 1 தீனார் தர்மம் செய்ய வேண்டும், மாலையில் 1 தீனார் தர்மம் செய்ய வேண்டும். அதே போன்று காலையில 1 தீனார், இரவில் 1 தீனார், எல்லாரும் பார்க்கிற மாதிரி 1 தீனார், யாருக்கும் தெரியாம 1 தீனார், 4 தீனார் அல்லது 4 திர்ஹம் தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஆசையை, ஒரு நீயத்தை வச்சுக்கிட்டாங்க. ஆனா இங்க வீட்டுல கையில இருப்பு இல்லை. சதக்கா செய்யணும்னு நினைக்கிறவங்க கையில எந்த காசும் இல்லை, நீயத்தை வச்சாச்சு. இப்ப கூட நாம் இங்க இருக்கக்கூடியவங்களுக்கு சொல்றேன், நீங்க தர்மம் செய்யணும் முதல்ல ஒரு நீயத்தை வைங்க. நீயத்து சாதிக்கா, நீயத்து சாலிஹாவுக்கு அல்லாஹ் ஒரு நன்மையை கொடுத்தான். வெளியே போய் நம்ம இன்னைக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 10,000 தர்மம் செய்வோம் உங்களுடைய தகுதிக்கு, அல்லது இன்னைக்கு ஒரு 10 ரூபா தர்மம் செய்வோம், குறைஞ்சபட்சம் 10 ரூபா தர்மம் செய்வோம் என்ன நீயத்து வைங்க. நீங்க தர்மம் செய்து விட்டால் 10க்கு பன்மடங்கு அல்லாஹ் கூலியை தர்றான். நீங்க செய்யாட்டாலும் கூட நீயத்து வச்சீங்களே, அதுக்கு ஒரு கூலி கிடைத்து விடுங்க. முதல்ல நீயத்து வைக்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு வரதா, நான் தர்மம் செய்யணும் 4 வகையாக செய்ய வேண்டும். அதுல ஒரு சுவை, அதுல ஒரு டேஸ்ட், அதுல ஒரு இன்பம், அதுல ஒரு மகிழ்ச்சி, 4 வகையா தர்மம் செய்யணும். ஆனா இங்க பார்த்தா இருப்பு ஒன்றும் இல்லை. இப்போ அவர்கள் உழைக்கிறார். இன்னைக்கு கூடுதலாக மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சார். ஒரு 2 தோப்பை எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிட்டார், அதிகப்படியாக எடுத்துக்கொண்டார். அதிலிருந்து கிடைக்கிறதை 1 தீனாரை சேர்க்கிறாங்க, சேமிப்பு செய்யறாங்க. 1 2ஆக ஆகிவிடும். நம்மகிட்ட 1 2 ஆயிட்டா 4 ஆக்கிறோம், 4 8 ஆக்கிறோம். அவர்கள் எப்படி ஆகிறாங்க? 2 தீனாரை சேர்த்துட்டாங்க. அடுத்து கூட இன்னொரு 4 அதிகப்படியாக வேலை செய்யறாங்க. ஃபாத்திமான்னு சொல்றாங்க, ஃபாத்திமாவே இன்று நான் கொஞ்சம் தாமதமாக வருவேன், கூட 2 தோப்பை நான் எடுத்திருக்கிறேன் தண்ணீர் பாய்ச்சுவதற்கு. எடுத்து 4 திர்ஹம் அல்லது தீனார் அவர் கையில சேர்ந்துருச்சு. இப்ப தர்மம் செய்யலாம். தர்மம் செய்வதற்காக வேண்டியே அதிகப்படியாக உழைத்தார். சுப்ஹானல்லாஹ். நம்ம உழைக்கிறோம் எதற்கு தெரியுமா? எனக்கு, என்னுடைய பிள்ளைக்கு, என்னுடைய பேத்தி கொள்ளு பெற அப்படியே பாரம்பரியமாக சொத்தோடு சுகத்தோடு இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டியே கெட்டுக்கட்டாக நான் சேர்த்து வச்சிருக்கிறேன். இதான் நம்முடைய ஹாலத், நம்முடைய நிலைப்பாடு. ஆனா இங்க பாருங்க, தர்மம் செய்வதற்காக வேண்டியே கஷ்டப்பட்டு சேர்த்து 4 தீனார் அல்லது 4 திர்ஹம் சேர்த்து விட்டார். அடுத்து அதே போன்று தர்மம் செய்கிறார். ஒரு இரவு நேரத்தில் ஒருவருக்கு தர்மம் செய்யறாங்க, பகல் நேரத்தில் ஒருவருக்கு ஒரு தீனாரை கொடுத்து விட்டார்கள். பள்ளிவாசலுக்கு வரும்போது அப்படியே பார்க்குறாங்க, வாசல்ல ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார், தர்மம் செய்கிறாங்க. யாரு பார்க்குறாங்களோ பார்த்துட்டு போகட்டும், என்ன பகிரங்கமாக கொடுக்கணும். அலியும் தர்மம் செய்கிறார் என்பதை பெருமைப்படுத்துவதற்கு இல்லை, அலியே தர்மம் செய்கிறார், ஏன் நான் செய்யக்கூடாது என்று மற்றவர்கள் உணர்வதற்கு. 2க்கு வித்தியாசம் இருக்கிறது. தர்மம் செய்தார், யாருக்கும் தெரியாம ரகசியமாக ஒருவருக்கு 1 தீனார் தர்மம் செய்து விட்டார். இது அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான் பாருங்க. அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்தில் நடைபெற்றது. அல்லாஹ் உடனே வசனத்தை இறக்கிறான். தஃசீருடைய உலமாக்கள் இந்த வசனம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய செயல்பாட்டுக்காக வேண்டி இறக்கப்பட்ட ஒரு காரணமாக இருக்கு. சபபு நுஸூல்ல இப்படி ஒரு செய்தியை பார்க்க முடிகிறது. என்ன வசனத்தை இறக்கிறவன் அல்லாவே சொல்ற பாருங்க. அல்லாஹ் அதை இன்பத்தோடு ஏற்றுக்கொண்டான். அல்லாஹ் சொல்ற அந்த நடையை பாருங்க. அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் பில்லைலி வன்னஹாரி. அல்லாவே சொல்றாங்க. சிலர் இருக்கிறார்கள், அவர்களுடைய பொருளாதாரத்துல தர்மம் செய்யறாங்க. பில்லைல் இரவுல தர்மம் செய்யறாங்க, ஒன்னஹார் பகல்ல தர்மம் செய்யறாங்க, சிர்ரன் ரகசியமாக தர்மம் செய்யறாங்க, வஅலானியா பகிரங்கமாக தர்மம் செய்கிறார். அலி ரலியல்லாஹு 4 வகையா செய்ததை அல்லாஹ் ரசனையோடு சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து அவருக்கு என்ன கூலி தெரியுமா? அஜாயிபு சதக்காவுல ஏற்படுகிற ஆச்சரியத்தை பாருங்கள். அல்லாஹ் சொல்ற ஃபலஹும் அஜ்ருஹும் இன்த ரப்பிஹிம். அல்லாஹ்விடத்துல அவருக்கு பிரமாண்டமான கூலி இருக்கிறது. அதோடு நிறுத்தவில்லை. வலா ஹௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்சனூன். அவருக்கு எந்த கவலையும் எந்த அச்சமும் தேவையில்லை இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில அவர்களை சிலாகித்து சொல்லி காட்டுகிறார். சுப்ஹானல்லாஹ். எனவே அருமையானவர்களை, தர்மம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. நமக்கு முடிந்த அளவுக்கு தர்மம் செய்வோம். நாம நேசிக்கிறதை தர்மம் செய்வோம், நேசிக்கிற விதத்தில் தர்மம் செய்வோம். நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு நபித்தோழர், அவர்களுடைய தர்மத்தை பாருங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தர்மத்தை பாருங்க.
பைருஹா என்கிற தோட்டம். வரலாற்றில் பைருஹா என்ற தோட்டத்தை பற்றி பார்க்கிறவங்க ஆச்சரியமா இருக்கிறது. நிறைய மரங்கள், பெரிய பெருங்கொண்ட தோப்பு, கொத்து கொத்தா காய்க்கிற பேரித்தம்பழம், அதிலிருந்து பெரிய வருமானம் வரக்கூடிய தோட்டம். அங்கு இருக்கக்கூடிய கிணற்றினுடைய நீர் நபிகள் நாயகமே நேசித்து அதை குடிக்கக்கூடிய அளவில் இருக்கிற ஒரு அற்புதமான தோப்பு தான் அந்த பைருஹா. ரொம்ப நேசித்தாங்க. அல்லாஹ் ஒரு வசனத்தை இறங்கிட்டான், ஒரே ஒரு வசனம், நீங்க எதை விரும்புறீங்களோ அதை தர்மம் செய்தாதான் அதுதான் உங்களுக்கு சிறந்த கூலி என்கிற அந்த அடிப்படையில் வசனம் இறங்கின உடனே இந்த வசனத்தை அமல் செய்ய வேண்டும். என்ன செய்தார்? அந்த நேசித்த தோட்டத்தை கூட அவர் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய், நான் இதை தர்மம் செய்ய விரும்புகிறேன், அல்லாஹ் சொல்லிட்டான், இதற்கு பிறகு எனக்கு இந்த தோட்டம் தேவையில்லை யாரா சொல்லலாம், நான் அதிக விருப்பப்படுவதை தர்மம் செய்வதான சிறந்தது, அந்த சிறந்த அமலை நான் செய்ய விருப்பப்படுகிறேன் அல்லாஹ்வுடைய தூதர். அப்படியானால் உங்களுடைய நெருங்கிய உறவினருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முதல்ல தடுக்கிறாங்க, இருந்தாலும் விருப்பப்படுவதால் உங்களுடைய நெருங்கிய உறவினர் வறுமையில் இருக்கிறார், அவருக்கு இதை நீங்கள் தர்மமாக கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே அருமையானவர்களை, இந்த வரலாற்று செய்திகள் எல்லாம் நமக்கு உணர்த்துவது என்னென்றால், நாம் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ரமதான் மட்டுமல்ல, எல்லா காலங்களிலும் சதக்கா செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். சதக்கா என்பது பிரமாண்டமான கூலியை நமக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது, நம்முடைய பாவங்களை எல்லாம் அழிக்கக்கூடியதாக இருக்கு. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல கூட்டத்தை நம்மை சேர்த்தல்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ். الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله حزب الله وصحابه جند الله أما بعد. அன்பான சகோதரர்களே, தானம் தர்மம் என்பது மிக அற்புதமான ஆச்சரியமான ஒரு அமலாக இருக்கிறது. நம்மிடத்தில் நமக்கு மட்டும் தேவை உள்ளதாக இருந்தாலும் கூட அதை கூட நீங்கள் பங்கு போட்டு தர்மம் செய்து கொள்ளுங்கள். அது மிக வலியுறுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. சதக்கா என்பது வசதி படைத்தவர்கள் தான் செய்ய வேண்டும் என்று தப்பாக எண்ணிவிடக்கூடாது. வறுமையில் இருக்கக்கூடியவர்களும் கூட இருப்பதை பகிர்ந்து கொடுப்பதற்கு பேர் தான் சதக்கா, தர்மம். எனவே அந்த தர்மத்தின் மூலமாக அல்லாஹ் அடியானை நேசிக்கிறான். அல்லாஹ் சொல்லுகிற பொழுது எந்த பொருளாதாரமும் சரி உங்களுக்குரியதல்ல, அதனால தான் சொல்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னா. அரபு இலக்கணத்தில் சொல்லுவாங்க, வஅன்ஃபிகு மிம்மா, அந்த மின்மா என்பது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நான் வழங்கியிருப்பதில் இருந்து கொடுங்கள். அல்லாவே அதை பொறுப்பெடுத்துக்கலாம். அது என்னோட சொத்து, இப்படி நினைத்துப்பாரு. நம்ம எல்லாம் என்ன நினைக்கிறோம், அந்த பொருளாதார கஷ்டப்பட்டு என்னுடைய திறமையா, என்னுடைய அனுபவத்தால், என்னுடைய ஆற்றலா, என்னுடைய வீரியத்தால் சம்பாதித்த சொத்து, இதை கொடுக்க சொல்றாங்க பாருங்களேன் அப்படிங்க நினைக்காதே. இதை வழங்கியது யார்? வழங்கிய ரப்புல் ஆலமீனே சொல்றான், வஅன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதி அஹதகுமுல் மௌத். மரணம் வருவதற்கு முன்னாடி, மரணம் உன்னை கவ்விக்கொள்வதற்கு முன்னால் உனக்கு அல்லாஹ் வழங்கி இருப்பதை கொடு. உன்னிட இல்ல அது. நீ வரும்போது எதையும் கொண்டுட்டு வரையில, நீ வருகிற பொழுது வெறுமனை வந்தாய், உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன், எனவேதான் நான் வழங்கியதிலிருந்து தர்மம் கொடு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனது திருமறையில குறிப்பிட்டு சொல்கிறான். எனவே இந்த மனநிலையை நாம் ஏற்படுத்தி கொண்டால் அல்லாஹ் தந்திருக்கிறான். அவன்ல தந்தான். நான் கேட்டேன் அவன்கிட்ட, அல்லாவே எனக்கு பரக்கத்தை தான் என்று நான் கேட்டேன், ஆனால் நான் கேட்டு தராமல் இருந்தால் அவன்கிட்ட ஏதாவது செய்ய முடியுமா? அல்லாஹ் மீது வழக்கு தொடுக்க முடியுமா? இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நஊது பில்லாஹ். அல்லாஹ் எனக்கு தர மறுத்து விட்டால் ஏதாவது செய்ய முடியுமா? லா மானிஅ லிமா அதைத் வ லா முஅதிய லிமா மனஅத். அவன் கொடுக்க நினைத்ததை யாராலும் தடுக்க முடியாது, அவன் தந்ததை யாராலும் தடுக்க முடியாது. இதுதானே அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய குதரத்தா இருக்குது. அல்லாஹ் எனக்கு வழங்கி இருக்கிறான், அல்லாஹ் வழங்கினதை அல்லாஹ்வே சொல்றான், நீ கொடு. கப்ல அன் யஅதி அஹதகுமுல் மௌத். உங்கள ஒருவருக்கு மரணம் வருவதற்கு முன்னாடி கொடு. மரணம் வருகிற பொழுது நீ கையை பிசைஞ்சு ஒண்ணு ஆக போறது இல்லை. மரணம் வருகிறது, லௌலா அஹர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸத்தக வ அகும் மினஸ் சாலிஹீன்.
மரணம் வரவும் மனுஷன் சொல்றான், எனக்கு ஒரு சிறிய அவகாசத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த நேரத்தில் சொல்றான், நான் தர்மம் செய்து விட்டு வருகிறேன். நடக்காது. உனக்கு வாய்ப்பை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்ம புரிஞ்சுக்கிறோம், நமக்கு அல்லாஹ் வாய்ப்பு தந்திருக்கிறான். எத்தனை காலம் நமக்கு தெரியாது. இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த ஹயாத் என்கிற மிகப்பெரிய வாய்ப்பையும், அல்லாஹ் நமக்கு வழங்கி இருக்கிற பரக்கத் என்கிற பொருளாதார பரக்கத்தையும் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் ஆখিরাத்தில் வெற்றி இருக்கிறது. எனவே அன்பியானவர்களே, இதை கவனத்தில் வைத்து இந்த சிந்தனையோடு தர்மம் செய்யக்கூடிய நல்ல ஒரு சிந்தனையை, ஒரு தாக்கத்தை நாம் ஏற்படுத்தினால் சமூகத்தில் வறுமையை ஒழித்து விடலாம். ஜக்காத்துங்கிற ஒரு தனி தலைப்பு. அதில் நம்ம பேசுகிற இஸ்லாம் ஜக்காத்தை எதற்கு கடமையாக்கியது? வறுமை உள்ளவர்களை கொஞ்சம் தூக்கி விடுவதற்காக வேண்டி ஜக்காத்து கடமையாக்கப்பட்டது. இன்னைக்கு ஜக்காத்து எப்படி ஆயிட்டு தெரியுமா? வருஷா வருஷம் நாம் யாருக்கு ஜக்காத்து கொடுத்தோமோ அவர்களுக்கு வருஷா வருஷம் ஜக்காத்து கொடுத்து கொண்டே இருக்கிறோம். இவனும் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், அவனும் வாங்கிக்கிட்டே இருக்கிறான். அவனுக்கு கூச்சம் இல்லை, இவனுக்கு வெக்கம் இல்லை. அட போன வருஷம் கொடுத்தோமே, இந்த ஹாஜர் போன வருஷம் கொடுத்தாரு, அவன் வாங்கிட்டு போனான். அவனுக்காவது கொஞ்சம் புத்தி இருக்கணுமா இல்லையா? இவன் இன்னைக்கு வந்து இப்படி கேட்கிறவன் எதுல் உலியா, அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, எதுல் உலியா இருக்கிறது ஹாயிர், அது சிறந்தது. எதுல் உலியா இதான், கொடுக்கும் கரம் சிறந்தது. எதை விட? எது சுஃப்லா, வாங்கும் கரத்தை விட. இதுக்கு மேல என்ன வேண்டும்? ஒரு சிறந்த கரமாக இருக்க வேண்டும். ஆனா நான் இப்படியே இருக்கிறேனே, வாங்குறவனுக்கு வெக்கம் இல்லை, கொடுக்கிறவனுக்கு அந்த சூடு இல்லாம இருக்கிற. இவனை முன்னேற்றுவதற்கு தானே இஸ்லாம் எனக்கு ஜக்காத்தை கடமையாக்கிச்சு. அவனுடைய வாழ்வாதாரத்தை கொஞ்சம் தூக்கி விடணும். என்னுடைய பட்டியல வருஷா வருஷம் இவர் வாங்கி கொண்டே இருக்கிறாரு. அப்ப இவருடைய ஹாலத் என்ன? இவருடைய நிலைமை என்ன? நான் கொடுத்த ஜக்காத் இவரை மாற்றவில்லையே, சமூகத்தில் வறுமையை ஒழிக்கவில்லையே. வறுமை ஒழிப்பதற்குத்தானே ஜக்காத், அது நடக்கவில்லையே. ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடிவுக்கு வந்தார். நபிகள் நாயகத்தினுடைய தர்பார்ல ஒரு மனிதர், ஒரு இளைஞர் வருகிறார். வாட்ட சாட்டமா இருக்கிறார், நல்ல வாட்ட சாட்டமா இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட எனக்கு கொஞ்சம் தர்மம் கொடுங்கிறார். அல்லாஹ்வுடைய அவங்களுக்கு மேலே இப்படிலாம் பார்க்குறார். நம்மளா இருந்தால் அப்படி பார்த்து நல்ல கை காலெலாம் இருக்குதோ போய் உழைக்க மாட்டியான்னு சொல்லி திட்டி அடைப்பிருக்கோம். நபிகள் நாயகம் அப்படியே பார்த்துட்டு அவருக்கு புத்தி சொல்றதுக்கு அவங்க செயலை புத்தி சொல்றாங்க. என்ன கேட்குறாங்க? உனக்கு என்ன தொழில் தெரியும் அப்படிங்கிற. அவரு பலான தொழில் தெரியுங்கிறார். அப்படியா? ஏதாவது உங்க வீட்டில் இருக்கிறான்னு கேட்குறாங்க. தேவையில்லாத பொருள் எதுவும் இருக்குதான்னு கேட்குறாங்க. அப்படி ஒன்றுமே இல்லை, ரொம்ப வறியவன் யாரா சொல்லலாம். அப்படியானால் பைத்துல் மால்ல இருந்து ஒரு கோடாரி வாங்கி கையில் கொடுக்குறார். நல்லா வாட்ட சாட்டமாக இருக்கா, மரம் வெட்டுவார். கோடாரியை வாங்கி கொடுக்குறார். கொடுத்து இதை வச்சு நீங்கள் புடைச்சிக்கிறீங்க. அவர் போகிறார், காடுகளில் போய் மரங்களை வெட்டுகிறார். வெட்டி அப்படியே விற்று முடித்து அடுத்த ஆண்டு வருகிற பொழுது ஒரு சிறிய சுருக்கு பையில் ஒரு தொகையை கொண்டு வந்து யாரை சொல்லலாம், பைத்துல் மாலுக்கு சேர்த்துக்கிறீங்கன்னு கொடுக்குறார். போன ஆண்டு வாங்க வந்தவர் இந்த ஆண்டு கொடுக்கும் சிறந்த கையாக மாறிவிட்டார். காரணம் கொடுக்கிற அளவுக்கு ஆயிட்டார். இதாங்க நம்முடைய மார்க்கம் சொல்லுகிறது. தர்மமாக இருக்கட்டும், ஜக்காத்தாக இருக்கட்டும், நீங்கள் கொடுப்பது சொந்தத்திலிருந்து ஆரம்பிக்கும். தர்மங்கள் ஜக்காத்தை பொறுத்தவரையில வெளியூர்காரங்களுக்கு கொடுக்கறத விட உள்ளூர்ல உள்ளவங்க கொடுங்க. அதே போன்று ஜக்காத்தை கொடுக்கறது சொந்தங்களுக்கு, அடுத்தவங்களுக்கு கொடுக்கறவ சொந்தங்கள்ல கஷ்டப்பட்டவங்களை பார்த்து கொடுங்க. அவங்க உங்கள்கிட்ட வந்து கேட்பாங்கன்னு இருக்கு. அவங்க கேட்கவா செஞ்சாரு? இல்ல, கேட்க மாட்டார். நீங்க தேடி, பணக்காரனுக்கு அவ்வளவு பேருக்கும் கடமை இருக்குது. என்ன கடமை தெரியுமா? வறியவர்கள் யார் என்று கண்டுபிடித்து நீ போய் கொடு. அவனை முன்னேற்ற, அவனுக்கு என்ன தெரியும் என்று பாரு. அவனை பிச்சைக்காரன் ஆக்கிறாத. இன்னைக்கு ஜக்காத் எப்படி ஆகிட்டுன்னா, நல்ல சம்பாத்தியமா இருக்க, முதல் போடாம சம்பாதிக்கிறதா இருக்க. ஒரு மாதத்தில் வசூல் பண்ணா ஒரு 11 மாசம் அப்படியே கவலை இல்லாம சாப்பிடலாம். எப்படி முடிவுக்கு வந்துட்டாங்க பார்த்தீங்களா சமூகம். அடுத்த வருஷம் அதே மாதிரி வந்து பார்க்கறான், அதே மாதிரி கொடுக்கப்படுகிறது. அதே மாதிரி பிச்சைக்காரர்களுடைய எண்ணிக்கை. இவனை பார்த்துட்டு கேட்கறான், நீ எப்படி கணாத்து எப்படி ஓடுது? நான் பிச்சை எடுக்கிறேன். அப்படி அப்ப நானும் சேர்ந்துக்கிறேன், ஒரு கூட்டமா சேர்ந்துறேன். இதாங்க நடக்கிறது. எனவே இதை இஸ்லாம் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவில்லை.
தர்மமும் சதக்காவும் சமூகத்தில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நல்ல மாற்றத்தை நமக்குள் நம்முடைய சமூகத்துக்குள் ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்ட்ட துஆ செய்து இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஷர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வ லதிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன். Allahu Akbar, Allahu Akbar.